ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி தலையில் எப்படி சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ இருக்க மழை காலத்துக்கும் இனி வரப்போகிற பனி காலத்துக்கும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் சளி இதெல்லாம் அடிக்கடி வரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம கஷாயம் வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா கார சாரமாக சுருக்குன்னு சத்தாக சாப்பிடுவாங்கங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ வந்து நான் கடாயில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்தி இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பூண்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்திருக்கேன். நறுக்குனா தாங்க உள்ளது வேகும், நறுக்கி சேர்த்தினாதான், அதனால் வந்து நான் நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்போ வந்து ஒரு சிறு துண்டு புளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால் நான் வந்து 2 சேர்த்திருக்கேன். காரமாக இருக்கிற மிளகாய் இருந்தால், அதாவது குண்டு மிளகாய் இருந்தால் நீங்கள் 1 சேர்த்திக்கோங்க போதும். ஏன்னா ஓமவள்ளி தலையிலையும் வந்து காரத்தன்மை இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவி கூட சேர்த்திக்கலாங்க. நான் டிஃபனுங்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. இப்போ வந்து நான் ஒரு 6 ஓமவள்ளி தலையே சேர்த்திக்கிறேன். அதே அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கிறேன். அதாவது வந்து ஓமவள்ளி தலை எவ்வளோ இருக்கோ அதே அளவு வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கிறேன். அந்த ஓமவள்ளி தலையில் உள்ள எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக, சமம் பண்ணுறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வணக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வெந்திருக்கிறதுக்கு எல்லா சட்னிக்குமே சரி சின்ன வெங்காயம் வெந்திருந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா அப்படியே உழையும் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வெந்திருந்தால் தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா வந்து பச்சை அடித்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த வெங்காயத்தை வந்து எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு வந்து இதை நான் அரைச்சி தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க, நல்லா மணமாக இருக்குங்க. இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.